சீர்மிக்க தேசமெங்கும் சீரோடு வாழ்கின்ற செந்தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்கு போட்டு முடிஞ்சு 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் வரைக்கும் இந்த உலக தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிற காலகட்டம் இது. நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களுக்கு கோடி கோடி நன்றிகளை தான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெடியில் சொன்னால் பெருத்த ஒரு கூட்டத்தை எவ்வளவோ அறிவு மழுங்கடிக்கப்பட்டு சுயநலமாக திரை இன்ப மோகத்துக்கு பின்னால் நமக்கான போராளி யார், வாக்கை பிரிக்க வந்தாளா வாக்கை சேர்க்க வந்தாளா முதலமைச்சராக வந்தால் என்று சொல்லி இந்த 4ஆம் தேதி இந்த சமூக ஊடகம் வாயிலாக இந்த நடிகருக்கு ஆதரவு அளித்து முட்டு கொடுத்து தமிழ் தேசியத்துக்கு பாடுபட்டு நல்ல கருத்துக்களை விதைத்து தமிழ் மக்களை விழிப்புணர்வு செய்து தமிழ் தேசியம் வெல்ல போகிற காலத்தில் குறுக்க வந்து நின்று அந்த குறுக்க வந்து நின்றவனுக்கும் பற்றி ஆதரவுகளை கொடுத்து பல மிகவும் கேலிக்கூத்தான விமர்சனங்களை வச்சு நான் அப்படி செஞ்சேனா இப்படி செஞ்சேனா அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லிலாம் பல பேர் உளறிக்கொண்டு நான் ரவுடியாண்டு சொல்லி கொண்டு தர்றாங்க. உண்மையிலேயே தமிழ் சமுதாயம் கூத்தாடிகளுக்கு பின்னாலும் கூத்தியாளர்களுக்கு பின்னாலும் தான் தெரிகிற. அப்படித்தான் பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் அரசியல் இது நடந்திருக்கு. ஆனால் எங்களோட ஈழத்திலையும் நல்ல அறிவு சார்ந்த செழிமிக்க கருத்துக்களையும் சமுதாயம் சேர்ந்த கருத்துக்களையும் நல்லா செயல்பட்டு கொண்டிருந்த உறவுகளையும் காணக்கூடியதாக விஜய் என்று சொல்லி பேசிக்கொண்டு தெரியும் போது தான் கொஞ்சம் மன வருத்த வலியையும் ஏற்படுத்தியே நம்ம கொஞ்சம் நேசித்து பார்த்த நம்மளோட உறவுகள் இப்படியான கருத்துக்களை பேஞ்சு ஒரு 2009 ஒரு எழுச்சிமிக்க கருத்துக்களை வச்சு புரட்சி செஞ்சு அரசியல்படுத்தி வந்த ஒரு தலைவனை கொச்சப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற இப்படி ஒரு இடைநிலை அவங்கள எதுக்காக பேசுகிறாங்களே ஒரு கவலை தான். நிச்சயமாக அன்பான உறவுகள் அந்த காணொலியை நான் இந்த முகநூல்லையும் டிக்டாக் இணையதளத்திலையும் அதே போல் இந்த யூடியூப் இணையதளத்திலையும் பதிவு செய்கிறேன். நான் நிச்சயமாக யூடியூப் டிக்டாக் இணையதளம் எனக்கு ஆதரவு தாருங்கள். நான் அடுத்தடுத்த காணொலியில் நல்ல கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.